Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு bridal blouseக்கான ஸ்லீவ்க்கு வந்து எப்படி டிசைன் பண்றதுன்றதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ வந்து நான் எல்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லைன் மேலேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அண்ட் வந்து அந்த பாக்ஸஸ்குள்ளேயும் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்க்கு அண்ட் வந்து இந்த பார்டருக்குமே வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எப்பொழுதும் வந்து நம்ம ஸ்லீவ்க்கு வந்து டிசைன் பண்ணும்போது இந்த ரவுண்ட் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகாது. ஸோ உங்களால் வந்து ஃபுல் ஸ்லீவுக்குமே வந்து டிசைன் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பார்டருக்குலாம் வந்து உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி பிளாக் கலரில் கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி, இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் ஃபுல் ப்ளவுஸ்க்குமே உங்களுக்கு ஸ்லீவுக்குமே வந்து நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். அண்ட் வந்து நார்மல் ஷிவிங் மிஷினில் கூட ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கை ஊசியில் கூட தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடித்தோன்னா அந்த தையலை வந்து நீங்கள் பிரிச்சிடலாம். ஸோ இதுக்கான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் பீட் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரமாக கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் வந்து நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரெட் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு. இதுவும் வந்து கோல்டு கலர் பீடு தான். ஸோ இது வந்து அந்த பீடை விட இது ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரி நீடில் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பீடுக்கு யூஸ் பண்ணுற நீடில். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரா பண்ணியிருக்க அந்த லைனுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பீடு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த லைன்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம த்ரெட் அப்படி வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீடை வந்து விட்டு இப்படி வந்து ஸ்டிச் போடணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து வெர்டிக்கல் லைன் ஃபுல்லாகவே வந்து பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு வந்து கொடுக்கணும் பீடு. ஸோ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த லைனுக்கெலாம் கொடுத்து. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த குந்தன் ஸ்டோன் வந்து இப்போது இந்த சென்டராக உள்ள இந்த பாக்ஸ்க்கு வந்து சென்டராக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இந்த குட்டி பீட் வந்து நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து டபுள் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் வந்து ஷுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் நார்மல் பீடுக்கு யூஸ் பண்ணுற அந்த நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சரமாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து பீடு வந்து எடுத்துடலாம் இந்த நீடில். ஸோ இந்த மாதிரி சரத்தை வந்து இந்த மாதிரி அந்த த்ரெட்குள்ளேயே வந்து அந்த நீடில் நீங்கள் இந்த மாதிரி விட்டிங்கன்னா பீட்குள்ளே ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து இப்போ பீட் கொடுக்க போகிறோம் ஒரு லைனை. ஸோ இப்போ இது ரொம்ப நெருக்கமாக வரணும்னா நீங்கள் சிங்கிள் பீடாக கொடுக்கணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பீட் வந்து நல்லா ஒட்டிகிட்ருக்கோம் 2-3 பீடாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சிங்கிள் பீடாக வந்து இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு என் நாட் போடணும். ஸோ இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம வந்து பீட் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோன்லேயும் வந்து டபுள் லைன் வந்து பீட் கொடுக்கணும். முடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ ஸ்லீவ் பார்ட் ஃபுல்ஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு டிசைன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிசைன். ஸோ இது வந்து எல்லா பிகினர்ஸுமே வந்து ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நம்ம நெக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி குந்தன் ஸ்டோன் அண்ட் பீட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா வந்து சிங்கிள் லைன் வந்து பீட் கூட கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.